வெல்கம் டு பட்டர்ஃப்ளை லேடி ஜங்ஷன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேலையில் வந்து கட் பண்ணி ஒரு அழகான சுடிதார் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு தைக்க போகிற சுடிதார் பார்த்தீங்கன்னா XXL சைஸ் உள்ள சுடிதார் தான் நம்ம இன்னைக்கு கட் பண்ணி தைக்க போகிறோம். அது வந்து சேலையில் தான் கட் பண்ண போகிறோம். நம்ம எடுத்துருக்கக்கூடிய சேலை பார்த்தீங்கன்னா பட்டு சேலை மாதிரி இருக்குது. இதில் வந்து நம்ம எவ்வளோ அழகாக சுடிதார் தைக்க முடியும்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். என்னோட வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் என்னோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதே போல் பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே போல் நல்ல அழகான சேலையாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து நமக்கு சுடிதார் தைச்சதுக்கப்புறம் பார்க்குறக்கு அழகாக இருக்கணும். அந்த மாதிரி சேலையாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி தான் இந்த வீடியோவில் நான் கட் பண்ணுறது தைக்கிறது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தைக்க போகிற சேலையை எடுத்து வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம முக்கால்வாசியை விட்டுட்டு முந்தான சைடு வருது பார்த்திங்களா, அதுலேருந்து நம்ம கால்வாசி சேலையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து முந்தான சைடு இருக்குது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளாத் எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதாவது நமக்கு முக்கால்வாசி சேலையை விட்டுட்டு மிச்ச கால்வாசியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய சேலையை 3 தடவை மடித்து எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து 8 பீஸ் வர மாதிரி மடிச்சுக்கோங்க. 8 பீஸ் மொத்தமாக வரணும். இந்த மாதிரி நீங்கள் சுருக்கம் இல்லாமல் மடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பாவாடையோட உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம். இதில் தான் நம்ம வந்து பாவாடையை கட் பண்ண போகிறோம். அதாவது சுடிதாருக்கு கீழே வரும் பார்த்திங்களா, அந்த கிளாத்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாவாடையோட உயரம் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துருக்கக்கூடிய சுடிதாரோட பாவாடையோட நீளம் பார்த்திங்கன்னா 35 இன்ச்சு. அதை வச்சு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. 36 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டு விட்டுக்கோங்க. நம்ம தைக்க போகிற சுடிதாரோட இடுப்பு அகலம் பார்த்திங்கன்னா 19 இன்ச்சு. அதை நம்ம எழுதி வச்சுக்கலாம். நமக்கு வர்ற இடுப்போட அளவை நம்ம எத்தனை தடவை மடிச்சிருக்கோமோ அதை நம்ம வகுத்து எடுத்தோன்னா நமக்கு வர்ற ஆன்சரை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதாவது 19 இன்ச்சை நம்ம 8 தடவை மடிக்கிறோம். 8ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சரோட தையலுக்கு நம்ம விட்டுட்டு மார்க் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நமக்கு 2.5 இன்ச் வருது. அதுலேருந்து தையலுக்காக 3/4 இன்ச்சு சேர்த்துக்கலாம். மொத்தம் 3.25 இன்ச்சு நமக்கு கிடைக்கிது. 3.25 இன்ச்சு நமக்கு கிடைச்சிருக்கு. இதை வந்து நம்ம எங்கே மார்க் பண்ணலாம் சொல்லிட்டு தெளிவாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மார்க் பண்ணியிருக்க கோட்டுக்கு நடுவில் சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். அதுலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3.25 இன்ச்சு வரணும். அதாவது இந்த பக்கமும் சமமாக இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வரைஞ்சிருக்க கோட்லேயே நடுவில் வந்து 3.25 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்ததாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த புள்ளியிலேருந்து டேப் வச்சுக்கலாம். இது வந்து கடைசியில் கரைக்கு மேலே கிராஸாக வர மாதிரி கோடு போட்டு விட்டுக்கோங்க. இதே போல் நம்ம அந்த சைடு மார்க் பண்ணியிருப்போம், அதுலேருந்து கரைக்கு மேலேயே வர மாதிரி கோடு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். மேலே மார்க் பண்ணியிருக்க 2 கோட்லேருந்து கிராஸாக கோடு வர மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 சைடும் நமக்கு வரணும். இந்த மாதிரி நீங்கள் கோடு போட்டு விட்டுக்கோங்க. கரைக்கு மேலேயே கோடு வர மாதிரி இருந்தாலே போதும். இதை பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு அளவாக கட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சிலையில் கரை இல்லைனாலும் பரவாயில்ல, கீழே கட் பண்ணி எடுக்க வேணாம். நான் போட்டிருக்க மாதிரியே கிராஸை போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. என்னோடய சேனலில் பார்த்திங்கன்னா நார்மல் ப்ளவுஸ்லேருந்து லைனிங் ப்ளவுஸ் வரைக்கும் எல்லாமே பிகினர்ஸுக்கெலாம் எளிமையாக புரிகிற மாதிரி தான் வீடியோ எல்லாமே போட்டிருக்கேன். என்னோடய சேனல் நேமை கிளிக் பண்ணி பார்த்து கட் பண்ணி தைச்சிக்கோங்க. நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே வரையும் கட் பண்ண வேணாம். நம்மளோட கரைக்கு மேலேயே நிற்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போல் நம்ம 2 சைடு கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா மறுபடியும் வீடியோவை ரீவைண்ட் பண்ணிட்டு பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இதே மாதிரி நீங்களும் 2 சைடு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டாப் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சுடிதாரோட மேல் பகுதி கட் பண்ணுறதுக்காக நம்ம மிச்சம் இருக்கிற சேலையோட கிளாத் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா முந்தான சைடு கொஞ்சம் இருக்குது, அதை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். முந்தான சைடு வர்ற கரையை வந்து நம்ம மேலே டாப்புக்கு முன்னாடி டிசைனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கிற ப்ளைன் கிளாத்தை எடுத்து இந்த மாதிரி 4ஆக மடித்து எடுத்துக்கோங்க. அதில் வர்ற கரையை நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டாப்போட உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துருக்கக்கூடிய சுடிதாரோட டாப் உயரம் பார்த்திங்கன்னா 14.5 இன்ச்சு. அதுலேருந்து நம்ம தையலுக்காக 1/2 இன்ச்சு விட்டுட்டு 15 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நேராக கோடு போட்டு விட்டுக்கோங்க. இந்த கோட்டுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா ஷோல்டர் அகலம் மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கழுத்து அகலம் பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 3.5 இன்ச்சு வச்சு ஷோல்டர் மார்க் பண்ணிக்கோங்க.
ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது வந்து 2.25 வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மார்க் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதை வந்து 3 வச்சு மார்க் பண்ணிவிட்டு நேராக கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆம்கோலோட ரவுண்டை வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். ஆம்கோல் வந்து 6 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி கோடு போட்டு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அகலம் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது எப்போதும் போல் 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோலோட ரவுண்டை வரைஞ்சி விட்டுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழ் இடுப்பு மார்க் பண்ணிக்கலாம். கீழ் இடுப்பு அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சு. அதை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்துருக்கக்கூடிய சுடிதாரோட அகலம் பார்த்தீங்கன்னா 21 இன்ச்சு. அதை வந்து பகுதியாக பிரித்து 10.5 இன்ச் வச்சு அகலம் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம அகலம் மார்க் பண்ணிக்கிட்டோம். அதுலேருந்து நேராக கீழே இடுப்பு இருக்குது பாருங்கள், அந்த கோட்டுக்கும் மேலே இருக்க கோட்டுக்கும் நேராக கோடு போட்டுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதும் போல் தையலுக்காக ஒரு ஸ்கேல் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கோடு போட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்து மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வரைஞ்சதை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணும்போது பிசுறு இல்லாமல் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸ்லேருந்து லைனிங் ப்ளவுஸ் எல்லாமே எப்படி கட் பண்ணி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையாக வீடியோ வந்து போட்டிருக்கேன். பார்க்காதவங்க என்னோட சேனல் நேமை கிளிக் பண்ணி பார்த்து கட் பண்ணி தைச்சிக்கோங்க. இந்த டாப் பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறது வந்து முழுசாக தெரியணும் அப்படிங்கிறக்காக என்னோடய சிஸ்டரை வீடியோ எடுக்க சொன்னேன். அவங்க வந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்துட்டாங்க. இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா மன்னிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து தெளிவாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இந்த ஒரு வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தைக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா கிளியராக தான் இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா 4 பீஸ் வந்திருக்கு. இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கழுத்தை வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து முன்னாடி கழுத்து 5.5 போட்டுக்கிறேன். பின்னாடி கழுத்து வந்து 6.5 போட்டுக்கிறேன். தையலுக்கும் சேர்த்து தான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கழுத்து இறக்கம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து முன்னாடி கழுத்து மார்க் பண்ணுறேன். இது வந்து 5.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே கட்டம் போட்டு நான் வந்து நார்மல் கழுத்து தான் ரவுண்டு தான் போட போகிறேன். அப்படியே நான் ரவுண்டை போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சுடிதார் பார்த்திங்கன்னா தைக்கிறப்ப பாருங்கள் முன்னாடி ப்ளைனாக இருக்குது. நான் வந்து கரையாக முன்னாடி கோட் மாடலில் கயிறு கட்டுற மாதிரி நான் வந்து தைக்க போகிறேன். அது வந்து பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் தைச்சதுக்கப்புறம் பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வந்து நார்மலாக நம்ம கழுத்தை வரைஞ்சி வெட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மேலே தனியாக கோட் வந்து கரைப்பகுதியை போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு வர வீடியோவில் பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுடிதார் பாருங்கள் கட் பண்ணிவிட்டு நான் வந்து தைச்சதுக்கப்புறம் போட்டுட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். வீடியோ வந்து இந்த வீடியோவோட கடைசியில் லிங்க் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம முன்னாடி கழுத்தை வெட்டி எடுத்துட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பின்னாடி கழுத்து வெட்டலாம். அதுக்குண்டான பீஸை எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு எப்பயுமே முன்னாடி கழுத்து கொஞ்சம் ஏற்றி தான் வரும். பின்னாடி கழுத்து தான் இறக்கி வரும். நீங்கள் உங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம கழுத்தோட அகலம் மார்க் பண்ணி பின்னாடி கழுத்தோட உயரம் பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சு. அதை வச்சு மார்க் பண்ணிவிட்டு நேராக கட்டம் போட்டு ரவுண்ட் போட்டுக்கலாம். இது வந்து நான் ரவுண்டு கழுத்து தான் வைக்கிறேன். நார்மலாக ரவுண்டே போட்டு வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டிசைன் வேணும்னா நீங்கள் போட்டு வரைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் முன்னாடி கழுத்தையும் பின்னாடி கழுத்தையும் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி இருக்க கரைப்பகுதியை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
டிசைன் முன்னாடி கட் பண்ணுறதுக்காக கரையோட பகுதியை எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து ரெட்டையாக மடித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய டாப்போட மெயின் கிளாத்தை அதுக்கு மேலே போட்டுக்கலாம். நம்ம கரைப்பகுதியை வந்து முன்னாடி மட்டும்தான் டிசைனுக்கு போடுறோம் அப்படிங்கிறனால 2 பீஸ் வர மாதிரி மடிச்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்து டிசைன் போகிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே முன்னாடி பகுதி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் எடுத்து இந்த இதுக்கு மேலே வச்சுக்கலாம். மேலே கீழே எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அவுட்லைன் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கழுத்தை மட்டும் நீங்கள் கட் பண்ணாமல் தனியாக எடுத்துக்கோங்க. மேல் பகுதியிலையும் ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இருக்கிற அளவை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கழுத்தை மட்டும் நம்ம கட் பண்ணாமல் விட்டுடலாம். நான் வந்து பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்ப எளிமையாக புரியணுங்கிறக்காக ரொம்ப பொறுமையாகவே வீடியோவை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். வீடியோவை நீங்கள் தெளிவாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணுற வீடியோ மட்டும் தான் வருது. அப்படியே வீடியோவோட கடைசியில் பார்த்தீங்கன்னா தைக்கிற வீடியோ வரும். அதை கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் தைச்சிக்கோங்க. முன்னாடி பகுதியாக கரைப்பகுதியில் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பீஸை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கரைப்பகுதியை வெட்டி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை வந்து நம்ம சமமாக மடித்து எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே கழுத்து அகலம் மார்க் பண்ணியிருப்போம், அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முன்னாடி கழுத்தோட உயரம் மார்க் பண்ணியிருப்போம், அதையும் மார்க் பண்ணி கட்டம் போட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் வந்து மார்க் பண்ணிவிட்டு கட்டம் போட்டு எடுத்துக்கோங்க. முன்னாடி கழுத்து பார்த்திங்கன்னா நம்ம 5.5 இன்ச் வச்சோம், அதை வச்சு மார்க் பண்ணி கட்டம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட்டம் போட்டுக்கிட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து நம்ம கீழே வந்து இதே மாதிரி ஒரு சேஃபில் வந்து அரை வட்டம் போட்டுக்கலாம். இப்போ நான் போடுறேன் பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் வந்து போட்டுக்கோங்க. நடுவில் வந்து நமக்கு 2 இன்ச் கேப் இருக்கணும். மேலே கம்மியாக இருக்கணும், கீழே வந்து நமக்கு அதிகமாக இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி வரைஞ்சி விட்டுக்கோங்க. நான் வந்து குத்து மதிப்பாக தான் வரைஞ்சிருக்கேன், நீங்களே இதே போல் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வரைஞ்சதை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். முன்னாடி கழுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த அளவுக்கு வரணும். அதனால நார்மலாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பீஸை அதுக்கு மேலே வச்சுக்கிட்டு நம்ம முன்னாடி கழுத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு 2 பீஸுமே முன்னாடி கழுத்து ஒரே அளவில் வரணும். அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறதுக்காக நம்ம ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய முன்னாடி பீஸ் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இந்த கரைப்பகுதியை தூக்கி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம முன்னாடி கழுத்தை வந்து இதில் இருக்கிற அளவுக்கு மேலே இருக்கிறதுக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியணுங்கிறக்காக வீடியோ வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படியும் புரியல அப்படின்னா திருப்பி ஒரு தடவை பாருங்கள், கண்டிப்பாக புரியும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி வெரைட்டியான சுடிதார் வந்து நீங்கள் தைச்சு பழகணும் அப்படின்னா என்கிட்ட வந்து ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம கீழே இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல லைட்டாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது 1/2 இன்ச் 3/4 இன்ச் இந்த மாதிரி இருக்க மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. நடுவில் மட்டும் கட் பண்ணி விட்டால் போதும். இப்படியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு பார்க்குறக்கு வந்து வயிற்றுக்கிட்ட மேலே ஏறி போன மாதிரி இருக்கும், பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு சைடு மட்டும் கட் பண்ணி விட்டுக்கோங்க, பின்னாடி பகுதிக்கெல்லாம் கட் பண்ண தேவையில்லை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நான் வந்து முதல்லே சொன்ன மாதிரி முன்னாடி கழுத்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரி கரையோட பகுதியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஒரே அளவில் கழுத்து பகுதி வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாப் கட் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பாட்டமும் கட் பண்ணி எடுத்துட்டோம். இனிமேல் தைக்கிறத வந்து பார்க்கலாம். தைக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட கடைசியில் வரும். முதல்ல வர வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்து தைச்சிக்கோங்க.
இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் வந்து அழகான சுடிதாராக கட் பண்ணி எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தைக்கிற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் வருது பாருங்கள். அதை கிளிக் பண்ணி பார்த்து தைச்சிக்கோங்க. நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல் பயனுள்ள வீடியோஸ்க்கு என்னோட சேனலை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து கட் பண்ணி தைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.